அனைவருக்கும் கிறிஸ்து இயக்கத்தின் வாசகர்களாகிய உங்களுக்கு என் இதயமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த முறை அனைவருக்கும் கிறிஸ்து இயக்கத்தின் துணை இயக்கமாகிய பரிவர்த்தன் அறக்கட்டளை மூலமாக செய்யப்படுகின்ற பணிகள், நற்பணிகள் என்னென்ன என்பதை சுருக்கமாக உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது அப்படி நாம் பணி செய்வதன் நிமித்தமாக வாட் இஸ் த இம்பேக்ட், என்ன தாக்கம் சமுதாயத்தில் வருகின்றது என்பதே சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். 3 முக்கியமான தாக்கங்கள். முதலாவது, டெவலப்பிங் த லைஃப் ஆஃப் சில்ட்ரன் லீட்ஸ் டு பில்டிங் எ பிரைட் ஜெனரேஷன். சிறுவர் முன்னேற்ற பணிகள் சிறப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வித்திடுகிறது. இரண்டாவது, டெவலப்பிங் த லைஃப் ஆஃப் யூத் லீட்ஸ் டு ரிலீசிங் எ ஜெனரேஷன் ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் பாவர்ட்டி. இளைஞர் முன்னேற்ற பணிகள் தரித்திரத்திலிருந்து ஒரு சமுதாயத்தை விடுவிக்க உதவுகின்றது. கடைசியாக, டெவலப்பிங் த லைஃப் ஆஃப் உமன் லீட்ஸ் டு கிரியேட் a developed community. இறுதியாக, பெண்கள் முன்னேற்ற பணிகள் முன்னேற்றமடைந்த கிறிஸ்துவின் சமுதாயத்தை உருவாக்க காரணமாகிறது. முதலில் சிறுவர்கள் மத்தியிலே நாம் செய்கின்ற பணி சமுதாயத்தை உருவாக்க வித்திடுகின்றது. இளைஞர்கள் மத்தியிலே நாம் செய்கின்ற பணி தரித்திரத்திலிருந்து அவர்களை விடுவிக்க உதவுகின்றது. பெண்கள் மத்தியிலே நாம் செய்கின்ற பணி ஒரு நல்ல கிறிஸ்துவின் சமுதாயத்தை உருவாக்க காரணமாகிறது. இந்த இயக்கத்தின் நோக்கம் இதுவேதான். ஏனென்றால் சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும், சமுதாயம் தரித்திரத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், சமுதாயம் ஆண்டவருக்கு பிரியமாக மாற்றப்பட வேண்டும். அடித்து துன்புறுத்தி அல்லது தூக்கி கொண்டு பள்ளிக்கூடத்திலே விட்டால்தான் நாங்கள் பணி செய்கின்ற இடங்களில் உள்ள இன்டீரியர் கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போவார்கள். ஆனாலும் அழுது புரண்டு அங்கிருந்து வெளியே ஓடி வரத்தான் செய்வார்கள். ஆனால் சமுதாயத்திலே உருவாக்கப்பட்ட இந்த சிறுவர் கல்வி மையங்களின் பணிகளின் மூலமாக உருவான இம்பாக்ட் என்னவென்றால், இப்பொழுது பிள்ளைகள் தானாகவே தயாராகி தானாகவே புஸ்தக பையை தூக்கி பள்ளிக்கூடத்துக்கு போய் விடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, பள்ளிக்கூடத்திலே நல்ல பணிவுள்ள கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சாயங்காலம் முடிந்தது நேர வீட்டுக்கு ஓடி ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு உடனே டியூஷன் சென்டருக்கு தான் வர்றாங்க. காரணம், அந்த படிப்பிலே அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டு விட்டது. படிப்பு அவர்களுக்கு இப்பொழுது வருகிறது, படிக்க முடிகிறது. ஏனென்றால் அந்த சென்டர் அவ்வளவு உதவி செய்கின்றது. கொலோசியர் 3:24 சொல்கிறது, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோட செய்யுங்கள். நாம் செய்கின்ற இந்த பணியை உண்மையிலேயே நாம் கர்த்தருக்கென்று, அது ஒருவேளை நம்ம விசுவாசிகளுக்கென்றோ அல்லது அந்த நலிந்த ஏழைகளுக்கென்றோ நாம் செய்வதல்ல. இது கர்த்தர் பணி, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணி. ஆகவே இந்த பணியை நல்மனதோட நாம் செய்கின்றபடினால் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது. பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சி பார்க்க முடிகிறது. நாம் இடைபடுகின்ற அந்த யூத் மத்தியிலே ஒரு பெரிய எழுச்சி உருவாகின்றது. பெண்களும் நல்ல ஒரு உற்சாகமான சமுதாய அங்கத்தினர்களாக மாறி வருகின்றார்கள். அனைவருக்கும் கிறிஸ்து இயக்கம் பணி செய்கின்ற இடங்களில் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் ஆத்மீக வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க பரிவர்த்தன அறக்கட்டளை காரணமாக இருக்கின்றது. பரிவர்த்தன அறக்கட்டளையின் இந்த சிறுவர் கல்வி மையங்கள், இந்த தையல் பயிற்சி மையம், கணனி மையம் மற்றும் பெண்கள் பயிற்சி மையங்கள் இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகவும் உதவி மையங்களாகவும் இருக்கின்றன. ஸோ இந்த ஊழியம் இன்னும் விரிந்து பரவ வேண்டும். இன்னும் நிறைய இடங்களிலே இப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்யப்படவில்லை. ஆண்டவர் இந்த ஊழியத்தை இன்னும் விரிந்து பறந்து செய்வதற்கு உங்களை எங்களோடு இணைப்பாராக. இது எங்களுடைய ஆத்மீக ஆசை. அன்பானவர்களே, நாம் இணைந்து இப்படிப்பட்ட பாமர மக்களுக்கு இம்பாக்ட் உருவாக்கக்கூடிய சேஞ்ச் ஏஜென்டாக இந்த அறக்கட்டளை பணி செய்யட்டும். நீங்களும் எங்களோடு பணி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய உதவியை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம், எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய பலன் அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் என்று சொல்லி நாம் கலாத்தியர் 6வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். நாம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்வோம். ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை அறுக்க செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். இளைஞர் நாம்
இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். கிறிஸ்துவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு, இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு, இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர். தரிசனம் தந்து நடத்துகிறார், வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். கிறிஸ்துவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. ஒளி வீசும் தீபமாய் வாருமே, தேசத்தை மீட்டிட சேருமே. தேசத்தை மீட்டிடவே சேருமே. கிறிஸ்துவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம் நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.